ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கூலி 2 days to go. இந்த கூலியோடைய அன்லீஸ்டு ஆடியோ லாஞ்சில் நடந்த விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். இது பாத்தீங்கன்னா சன் டிவில வந்து மிஸ் ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சன்னெக்ஸ்ல வந்து அது ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஸ்பீச் கொடுத்துருப்பாப்ல. உண்மையிலேயே பயங்கர மோட்டிவேஷன். அவர் வந்து என்ன யதார்த்தமா பேசுறாப்புல, பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கு. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுறாப்புலன்றது அலசி ஆராய போறோம். இந்த கூலி படம் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி வந்து உருவாச்சுங்கிறது கூட நம்மளுக்கு இதுவரை தெரியாம இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்ல பேசியிருக்காப்புல. ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநகரம் படத்தை பார்த்துட்டு கூலிய மாநகரம் படம் பார்த்த உடனே வந்து ரஜினி சார் வந்து அடடே சூப்பரா பண்ணியிருக்காப்லையே, லோகேஷ் கால் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் திடீர்னு பார்த்தா ஆள் காணாம போயிட்டாரு. அதுக்கடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கைதின்னு ஒரு படம் சக்கப்படும் பொழுது யாரையா டேரக்டர்னா லோகேஷ் கனகராஜனா, ஐயோ இவனை விட்டா இப்ப விட்டோம்னா இந்த ஆளை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணி உடனே வாங்கன்னு சொன்னும் போது அவர் வந்ததாகவும், கைதி படம் வந்து செம்மையா போயிட்டு இருக்குது, சூப்பரா இருக்குது, வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு எனக்கு ஏதாவது கதை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு இல்லாம என் தலைவரே இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லி வைக்கிறப்பல பயங்கரமா அந்த கதை பிடிச்சி போக இன்டர்வியூ வரதே சொல்லி பண்ணியிருக்கேன். இனிமே இன்டர்வியூ முன்னாடி பண்ணிட்டு வரேன், ஒரு 1.5 மாசம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆளு. திடீர்னு பார்த்தா 6 மாசம் ஆளை காணா. திடீர்னு ஒரு கால் யார்கிட்ட இருந்து கேட்டா உலகநாயகன் கமலஹாசன் இருந்து. அவர் என்ன செய்யறாரு, போனை எடுத்துட்டு ரஜினி சார் நான் வந்து லோகேஷோட சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்கிறேன், அடுத்த படத்துக்கு உங்களை வந்து ஒப்படைக்கிறேன்னு சொன்னோன்னே பரவாயில்ல கமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு 6 மாசம் ஆளை காணாம போயிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வைக்கும்போது சூப்பரான கதை சொல்றேன். அப்படின்னா பக்கா வில்லன் கதை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வில்லனை வச்சே படம் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காப்ல கதை. அந்த கதை பிடிச்சி போக அதுக்கு வந்து ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு தேவை, அதனால இந்த படம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கூலி கதையை சொல்லியிருக்காப்ல. கூலி கதையும் வந்து அவருக்கு பிடிச்சி போக அவர் சொல்றாரு, என்னமோ அந்த வில்லன் படத்துக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட் தேவைன்னு இதுல மட்டும் என்ன கம்மியாக விட்டாப்புல ஒட்டு கொட்டியிருக்காங்க ஆர்டிஸ்ட. காஸ்டிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவா பேசியிருக்காப்ல. இந்த மாதிரி நான் யார் பேச முடியும் ரஜினி சார் அப்படியே யதார்த்தம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதே வந்து சொல்றாப்புல. ஜெயிலர் படத்துக்கு வந்து கதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு காஃபி சாப்பிடலாமான்னு கேட்கிறாப்புல எல்சன். இவர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பக்கா கமல் ஃபேன் சொல்றாப்புல. எதுக்கு இருந்தாலும் கமல் ஃபேன் சொன்னான்னு சொல்லி எனக்கு மனசை போட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு கமல் மாதிரி நல்லா நடிக்கணும், இந்த ஸ்டைல் பண்றது அது பண்றதுலாம் கூடாதுங்கிறத சிம்பாலிக்கா சொன்னாரோன்னு சொல்லிட்டு பயங்கர எனக்கு யோசனை. ஸோ இதை மீறி இந்த படம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு யார் ஹீரோயின் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன்னா, ஸ்ருதிஹாசனா என்னங்க சொல்றீங்க, ஸ்ருதிஹாசனா அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டாங்களா, கமல் பொண்ணாச்சு அப்படிங்கும்போது அவங்க கமல் பொண்ணா இருக்கலாம், ஆனா உங்களோட தீவிர ஃபேன் இந்த படத்துல அவங்க உள்ள வர்றதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கா சொன்னா, நீங்க ஓகே சொன்னா உடனே ஓகே அப்படின்னு ஓகே சொல்ல. அடுத்து பார்த்தா நாகார்ஜுனா, யாரு இல்லை நாகார்ஜுனாவா, அவர் ஒத்துக்கிட்டாரா, ஏங்க அப்படின்னா அவர் காசு கொடுத்துல விலைக்கு வாங்க முடியாது. ஹைதராபாத்ல டாப் 10 பணக்காரங்கள்ல டாப் 10 பணக்காரங்கள்ல பாத்தீங்கன்னா அவரு ஒருத்தர். அவர் எப்படி வராச்சு நாகார்ஜுன என்ன தெரியுமா செஞ்சாப்ல, தலையில அடிச்சுக்கிட்டாப்ல. வந்து ஆடியோ லட்சண சொல்லி கேட்கிற மாதிரி தலையில அடிச்சுக்கிட்டாரு. சோ எதுவுமே மனசுல வச்சுக்காம அப்படியே ஓப்பன் அடிச்சு சொன்னாப்புல. அங்க நாகார்ஜுன உள்ள வர்றாரு. அதுக்கு அடுத்தது லோகேஷ் வந்து முக்கியமான ஆள்கிட்ட ஒரு கேமியோ ரோல் பேசிக்கிட்டு இருக்க சார் யாருன்னு கேட்கும்போது நம்ம அமீர் கான் சொல்லும் போது என்ன சொன்னாரு அப்படின்னா, ரஜினி சார்னு சொன்னா கதையும் கேட்காம ஒண்ணும் கேட்காம அப்படியே ஒத்துக்கிட்டாரு சார்னா ஆச்சரியம் மேல ஆச்சரியம். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸை கூப்பிட்டு கலாநிதி மாறன் சொல்லியிருக்காரு, லோகி கன்னடத்துக்காரங்க சின்ன இண்டஸ்ட்ரி அவங்க 1000 கோடியை தொட்டுட்டாங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரி 1000 கோடி தொட்டுட்டாங்க, ஹிந்தியில 1000 கோடி தொட்டுட்டாங்க, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தொடல, என்ன பண்ணுவே எதுவுமே தெரியாது 1000 கோடி சொல்லிட்டு லோகேஷ் மேல ஒரு பெரிய பிரஷர் தூக்கி போடுறாரு கலாநிதி மாறன். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல், அந்த படத்துக்கே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் ஒருத்தர் இருக்காரு. அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர பிஸி, என்ன செய்யணும் சொல்ல, அது வேற யாரும் இல்லை ஃபஹத் ஃபாசில்னு அவர் ஓப்பனா ஃபர்ஸ்ட் சொல்லாம இருந்தாரு, அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தானே சௌபின் ஷக்கீரை கூப்பிட்டு இந்த ரோல் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் ஷூட்டிங்கை வந்து எடிட் பண்ணி லேப்டாப்ல காமிச்சிருக்காங்க. நகண்டார் போல இருக்குது ரஜினி சார். இந்த மாதிரி கூலியில வந்து எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி அமைஞ்சு இந்த படம் பிரம்மாண்டமா வந்து எல்லாம் வந்து சூப்பரா வந்து ஏ சர்டிபிகேட் வேற வாங்கிடுச்சு. படத்துக்கு வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்காது கண்டிப்பா. ஏ கண்டென்ட் எது கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வயலன்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க, குழந்தைங்கலாம் கூப்பிட்டு தயவுசெய்து வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அவங்க தடுக்க முடியாம போயிருக்கலாம், யூஏ கூட வாங்கிருக்கலாம், யூஏ வாங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு வயலன்ஸ் இருந்திருக்கும் படத்துல. ஸோ அதனால சும்மாவே நாகார்ஜுன் வெளுத்து கட்டுவாப்ல. இந்த படத்துல சொல்லவே தேவையில்லை, மாசா இருக்குது. அதுக்கடுத்து அமீர் கான் சிறப்பான ஒரு கேமியோ பண்றாப்ல. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா அமீர் கான் ஃபேனு. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து தமிழ்ல வந்து அவர் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன்.
ஸோ அந்த மாதிரி இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமா சொல்ல வேண்டியது கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திரா. அவருடைய டைரக்டர் அவருடைய டைரக்ஷன் படமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்ட, தமிழ்ல வந்து படையப்பா பாஷா மாதிரி உள்ள படம் மாதிரி அவர் கன்னடத்துல வந்து புனித் ராஜ்குமார் சிவராஜ்குமார் வச்சு எடுத்திருப்பார் போல இருக்குது. அந்த மாதிரி சூப்பரான ஒரு டைரக்டர் ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல உபேந்திரா வந்து சேர்ந்தது வந்து பெரிய விஷயம். இதெல்லாம் தாண்டி எதிர்மா அந்த ரஜினிகாந்த் சத்யராஜ் சார் வந்து இதுல இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல கதை சொல்றாங்க. ஏன்னா கொள்கை ரீதியா அவர் வந்து வேறையா இருக்கலாம், நாங்க வேறையா இருக்கலாம். ஆனா திரைத்துறையில எனக்கு அவர் வந்து அவர் மேல வந்து எனக்கு கடுகளவுல வந்து எனக்கு எதிரி கிடையாது. அதனால வந்து நான் வந்து அவர் வந்துட்டாரான்னு கேட்டேன். இவர் போய் என்ன சொல்றாரு, சத்யராஜ் சார் ஒத்துக்கிட்டாரான்னு இவர் கேட்க, அவர் ரஜினி சார் ஒத்துக்கிட்டாரான்னு கேட்க, எங்களுக்கு என்னங்க நாங்க 2 பேரும் நண்பர்கள் தானே அப்படின்னு சொன்னோம்னா 2 பேரும் இணையறாங்க. சத்யராஜ் சார் பேசும்போது கூட ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சிவமனிதன், மிஸ்டர் பாரத், இந்த மாதிரி ஒரு 7 படத்துல வந்து ரஜினி சாருக்கு யார் உண்டுன்னு கேட்டா நான் தான். ஆனா இந்த படத்துல முதல்ல வந்து நான் அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டது ரஜினிகாந்தோட நண்பரா நடிக்கிறேன்னு சொல்லும் போது ரொம்ப மெய் செலுத்து வச்சாரு. உண்மையில அந்த கேரக்டர் ரிவீல் ஆனோம்னா எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. என்னது ரஜினி சாருக்கு நண்பரா, நம்ம விஜய் சாருக்கு நண்பரா வந்து பிரசாந்த் நடிச்சிருப்பாப்ல, பிரபுதேவன் நடிச்சிருப்பாங்க, அது மாதிரி பின்னாடி அடியால் மாதிரி நிக்க போறாங்களான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது அவர் சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கர ஹைப்பை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி மார்ஜினை வந்து தொடுற அளவுக்குள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே அதில் இருக்கு. ஆனா தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இந்த மாதிரி பில்டப் ஏற்று எந்த படமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஓடலை. அந்த வருத்தமும் அந்த பதட்டமும் எனக்கு உண்மையிலே இருக்கு, ரஜினி ரசிகனாவும். ஆனா எனக்கு உண்மையே ஒரு ஆசை இருக்குது. நான் வந்து ஒரு சினிமா கிரிட்டிக்கா வந்து தமிழ் சினிமா எப்போ 1000 கோடியை தொடும் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள செம்ம டெக்னீஷியன்ஸ், செம்ம சூப்பர் ஸ்டார்ஸ், இப்ப மியூசிக்ல ஏராமன் சார், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த அத்தனை டெக்னீஷியன்களும் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. சரியான கதையை தேர்ந்தெடுத்து அவங்களால ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு தான் சொல்ல முடியும். நீங்க சொல்றத பார்த்தா லைக்கா, சன் பிக்சர்ஸ், ஏஎம் ரத்னம் சார், ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய தயாரிப்பாளர் கூட தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல வந்து இந்த படம் 1000 கோடி அடிக்குமான்னு சொல்லும்போது லோகேஷ் கராஜ் உண்மையிலே செம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்ல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னைக்கு வந்து ரஜினி சாரை வச்சு பண்ணணும்னு நினைக்கும் போதே அவர் மூஞ்சில முன்னாடி இருந்த மாதிரிலாம் கலையா இல்லை, அப்படியே ஆளே மொத்தமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்ல போயிட்டாருல. அவரே சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் அப்பெல்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் என் ஃப்ரெண்டோட ஓடியே போயிருவேன் வெளிநாட்டுக்கு, அங்க போய் நான் நிம்மதியா இருந்துட்டு தான் வரேன், எனக்கு வந்தாலும் சைக்கிள் இருந்துச்சு. ஆனா அவரும் சொல்லிட்டாரு 1000 கோடி அடிக்கும்னு சொல்லிட்டு உட்காந்து பழைய ஆளுக மாதிரி பீம்புக்கு 2000 கோடி அடிக்க போகுது அப்படிலாம் சொல்லாம டீசெண்டா சொல்லிட்டாரு, நீங்க கொடுக்குற 150 ரூபாய்க்கு ஒருத்தா நான் படம் பண்ணி தரேன், அதுக்கு நான் கேரண்டிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனாலேயே நம்ம தரல பெருசு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய சினிமாவிலேயே சொல்லலாம், முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் டிக்கெட் வந்து விற்பனையா இருக்குது. அட்வான்ஸ் புக்கிங் அந்த டைம்ல புக் பண்ணது அட்வான்ஸ் புக்கிங் வந்து 10 லட்சம் டிக்கெட் சேல்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ரெக்கார்டா இருக்குது. இந்த ரெக்கார்ட் பிரேக்கர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயிலோட ரெக்கார்டை தான் வந்து கூலி அடிச்சிருக்குது. ஸோ ரெக்கார்ட் பிரேக் பண்றோம் அவர் தான், ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான், யாரு ரஜினி சார். ஸோ ரெக்கார்ட் பிரேக்கரும் அவர் தான். அந்த மாதிரி இருக்குது, அவருடைய ரெக்கார்டை அவரே உடைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் கூட செம்ம கேரக்டர் சொல்றாங்க, பயங்கரமான ஒரு கேரக்டர் பண்றாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய என்ன சொல்றது கம்பேக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இந்த படம் இருக்குது. ஜௌபீன் ஜாகிருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமெல்க வாய்ஸ்ல பார்த்தோம் எந்த மாதிரி அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாருன்னு. இந்த படம் வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போய் விட்ட படமா தான் இருக்கும். உபேந்திரா ரொம்ப நாளாச்சு தமிழ்ல பார்த்து, ஸோ அவரும் வர்றாரு. அதுக்கடுத்து நாகார்ஜுனா சொல்லவே தேவையில்லை. கடைசியாக அவளை வந்து குபேரோட அவருடைய போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஒரு தோலா மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணாப்புல. சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து தோலா படம் போட்டாங்க. என்னால் எந்திரிக்கவே முடியல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். இங்கே ஒரு ஜாக் வச்சிருப்பாப்புல, இங்கே ஒரு சப்போர்ட் பண்ணியிருப்பாப்புல, அவர் எந்திரிக்க முடியாது, இப்படி திருப்ப முடியாது அப்படின்னு என்ன மாதிரி அவர் பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட். அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ண விட்டுருப்பாப்புல டேரக்டர். சான்ஸே இல்லை. அது தோத கார்த்தியும் பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்துருப்பாப்புல. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நடிகர், தெலுங்குல வந்து சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு நடிகர். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ள வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்டா நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச வேண்டிய நபர் அனிருத் சார். அனிருத் ரஜினி சார் கோம்பை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கும். பேட்ட படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் உருச்சு எடுத்திருப்பாங்க. அங்க சேர்ந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து என்ன சொல்றது பிரிக்கவே முடியாத ஒரு குரூப்பா போயிட்டாப்ல. இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா மியூசிக் என்னாச்சுன்னு தெரியாம பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து காணா போயிட்டாப்ல அனிருத்துன்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொல்றாரு. என்னடா ஆளையே காணான்னு சொல்லிட்டு படான்னு பாத்தீங்கன்னா டி ராஜேந்தர் வந்தாரு. என்னடா டி ராஜேந்தர் சம்மந்தம்லாம் வர்றா பார்த்தா இந்த சிக்டூ சாங் வந்து அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க பாருங்களேன். அது பார்த்தா யுனிவர்சல் ஹீரோங்க அவரு, யாரு அனிருத். பார்த்தா ட்ரெண்டிங் யூனிவர்சல் வேர்ல்டு ஃபுல்லா வந்து ஃபேமஸ் ஆகி பறந்துட்டு போகுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் சார் வந்து எப்படி வந்தாருன்னே தெரியல. அவரெல்லாம் வந்து வரவே மாட்டாரு.
அவருக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து அந்த ஸ்டெப்பு போடுவாப்புல பாருங்களேன். யூஎஸ்காரன் கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் 1 ஆகி போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1.5 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மோனிகா வந்துச்சு. இந்த இடத்துல வந்து சௌபின் ஷாக்கிரை பத்தி சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்து சௌபின் ஷாக்கிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல டான்ஸ் அடிப்பாப்புல, பீஷ்ம பருவம்னு மம்முட்டி இவங்க நடிச்சது. அந்த படத்துல நான் வந்து அவர் ஆடி நான் பார்த்திருக்கேன். அதுலயே வந்து ஓரளவு நல்லாவே ஆடி இருந்தாப்புல. அவருக்கு தீனி போடுற மாதிரி இந்த கூலி படம் அமைஞ்சிச்சு. இந்த மோனிகா பாட்டு சான்ஸே இல்லைங்க. அந்த பின்னி பெடல் எடுத்துட்டாப்ல. ரஜினி சார் சொன்ன மாதிரி இது முக்கியமான ரோலுங்கும் போது அது வந்து யாருக்கு போக வேண்டியது? ஃபஹத் ஃபாசில் போக வேண்டியது. ஃபஹத் ஃபாசில் கண்டிப்பா வருத்தமே பட மாட்டாப்ல. ஏன்னா அவருடைய ப்ராசஸ், அந்த தாட் ப்ராசஸே வேற. ஐயோ சௌபினுக்கு போயிடுச்சே, நம்ம வந்து கவலை வேலையே இல்லை. யார் வந்தாலும் சரி அவர் இடத்த ஃபீல் பண்ண முடியாதுங்கிறது தான் அவருடைய தாட்டு. உண்மையிலே சொல்றேன், அவர் வந்து விஷ் பண்ணதான் செய்வார். கண்டிப்பா சொல்றேன், இந்த படத்தை பார்த்துட்டு சௌபின் ஷாக்கிருக்கும் லோக்கிக்கு வந்து கண்டிப்பா விஷ் பண்ணுவார். அந்த சாங்ல அவர் பைத்தியம் முடிச்சவங்க போல ராட்சசன் மாதிரி அந்த பாட்டுல ஆடி இருப்பாப்புல. அந்த பாட்டு, பூஜா ஆக்ட், அந்த காஸ்டியூம் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சிங்கிளா வந்து அதுவும் பாத்தீங்கன்னா பிச்சுட்டு போயிடுச்சு. லாஸ்டா வந்தது பாத்தீங்கன்னா பவர் ஹவுஸ். சான்ஸே இல்லைங்க. அப்படியே கொண்டு போய் எங்கேயும் நிறுத்திட்டாப்புல. இன்னும் ரஜினி சாருக்குனாவே ஒரு அவருக்கு வந்து தெரியும் போல இருக்குது. சரி, நம்ம அங்கிள் இதைத்தான் விரும்புவாருன்னு சொல்றாரா, இல்ல மக்கள் இதைத்தான் விரும்புவாரான்னு தெரியாதா. எந்த இடத்துல வந்து அவர் ரஜினி சார் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு சீனுக்கு இதைதான் பண்ணணும், இந்த இடத்துல இந்த லிமிட் தான் பண்ணணும், இந்த இடத்துல பஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா யூத் டீம். உள்ளுக்குள்ள போனாங்க இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளே இப்படி மிரண்டு பாக்குற அளவுக்கு இருக்குது அவங்க டீம். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே பண்ணி அனிருத் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து என்ன சொல்ற கம்பேக்லாம் சொல்ல முடியாது. அவர் ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டுருப்பாப்ல. மியூசிக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அதுல அனிருத் மாதிரி ஒரு வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் பண்ணியிருக்காப்ல. இதுவும் பாத்தீங்கன்னா என்ன மில்லியன் கணக்குல போயிட்டு இருக்குது. அவருடைய மியூசிக் ஆல்பம் சரி எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பேசப்பட்டு சூப்பரா போயிட்டு இருக்குது. கண்டிப்பா நான் சொல்றேன், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜை பத்தி சொல்லி ஆகணும். அவர் இதுவரை பார்த்தீங்கன்னா 45-50 நாள்லயே வந்து படத்தை முடிச்சுக்கிட்டு இருந்தவர். பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா 130 140 டேஸ் வரை வந்து இந்த படத்துல வந்து அவர் ஷூட் நடத்திருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா ரஜினி சாருக்கு ஒரு மாசான பண்ணணும். அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, ஒரு நாளைக்கு ஃபுல்லா வந்து அவங்களுக்கு வந்து 15 செகண்ட்ல இருந்து 25 செகண்ட் வரது ஒரு டூரேஷனே நம்மளுக்கு வந்து எடிட் பண்ணி முடிச்சா நம்மளுக்கு வரும். அந்த அளவுக்கு அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வர்றதே வந்து பெரிய விஷயம். அதாவது என்னன்னா ஒரு நிமிஷத்துல பாதி. 2 நாள் எடுத்ததே ஒரு நிமிஷம் படம் வரும். அப்பனா நீங்க பாத்துங்க எந்த அளவுக்கு வந்து ஹை ஸ்பீட் ஷார்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்து லைட்டிங் செட் பண்ணி, எந்த அளவுக்கு வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அந்த மாதிரி பண்ணணும் பாத்துக்க. இந்த மாதிரி பண்றதுனாலதான் 140 டேஸ் பிடிச்சிருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்குங்க? நீங்க கொடுக்குற 150 ரூபாயில உங்களை திருப்திப்படுத்ததான். அதனால கண்டிப்பா சன் பிக்சர்ஸ் வந்து அள்ளி போட்டிருக்காங்க செலவு. உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை விட ஒரு படி மேலதான் இந்த கூலியோட எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. எனக்கு என்னமோ வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. லோகேஷ் கனகராஜ் சொல்ற மாதிரி 1000 கோடி அடிக்குதோ இல்லையோ உங்க 150 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்கும். கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும் தான் சொல்றாரு. அதே மாதிரிதான் நானுமே வந்து என்னை திருப்திப்படுத்துங்கிறத நம்புறேன். உங்களுக்கும் கண்டிப்பா இந்த படம் பிடிக்குங்கிறது என்னோட இது. நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஏப்ரல் 14ஆம் தேதி 9 மணிக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். யாராருக்கெல்லாம் இந்த படத்தோட ரிவ்யூ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.